Taste the Daily. சென்னை புழல் மத்திய சிறையில் நடந்த திடீர் சோதனையில் முக்கிய கைதிகளின் அறைகளில் இருந்து செல்போன்கள், சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புழல் சிறையில் கூலிப்படை கும்பல் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், சி.டி. மணி, மதுரை வெள்ளைக்காளி ஆகியோரிடமிருந்து 2 ஐபோன்கள் உள்ளிட்ட 5 போன்கள் மற்றும் சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறையில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு போன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் காவல்துறையினரே வழங்கிவிட்டு அதை பிடிப்பதாக நாடகம் போடும் அளவிற்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய சம்பவத்தில் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த நபர் பிடிபட்டார். பெருந்துறையைச் சேர்ந்த தீபா என்பவர் சேலம் சென்ற நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5.25 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் அவினாசி பகுதியைச் சேர்ந்த இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் உதய கோபால் ராஜா என்பவனை பிடித்து நகைகள் மீட்கப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.